ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கும் ஒரு சில டிப்ஸோடையும் காலைய சமையல் என்ன, அது என்ன சமையலுங்கிற வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்றைக்கி காலையில் இட்லி தான் டிஃபனு. கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக புதினா இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இஞ்சி அதிகமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி குக்கர்லேயே சாதம் வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அதேமாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் பொரியல். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குங்கிறதால நம்ம அந்த தண்ணி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. மிக்சியில் இந்த மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு சூடான பொருளை போட்டு அரைக்கணும்னு நான் ஏற்கனவே பிடிச்சி சொல்லியிருக்கேன். அது ஏன்னா நம்ம சூடாக அரைக்க அந்த பெல்ட்டு ரொம்பவும் லூஸாக போயிடும். அதனால் சூடாக அரைக்கக்கூடாது. சூடான இட்லிக்கு இந்த கொத்தமல்லி சட்னி சூப்பராகவே இருக்கும். புதினா மல்லி கருவேப்பிலை சட்னியெல்லாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட தாளிக்காமல் சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பூண்டு அதிகமாக தட்டி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாழைக்காயிலையும் உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக சோம்பு தட்டி சேர்த்துக்கிட்டோங்கன்னா அந்த வாயு பிரச்சனை இருக்காது. கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். குக்கரில் சாதம் குழையாமல் இருக்குன்னு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். குக்கரில் நம்ம அரிசி போட்ட உடனே விசிலை வச்சு வேக வச்சிடக்கூடாது. குக்கரில் அந்த ஏர் வரும் பாருங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் விசில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்தமாரி நல்லா பொலன்னு சாதம் வந்துடும். தம்பிக்கு டிஃபனும் பாப்பாவுக்கு சாப்பாடு நேற்று வச்சு சுக்கு ரசம் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், உடம்பு சரியில்லாததால். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாதீங்க. அடுப்பில் சிம்மை வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.